எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி ஒரு புது வீடுங்க. இது ப்ராப்பர்ட்டியே ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்மோஸ்ட்டும் முடிஞ்சிடுச்சு, இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டிங்க, அதாவது வடக்க பார்த்த மாதிரி இருக்குது. ப்ராப்பர்ட்டி ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 20, லென்த்து பார்த்திங்கன்னா 50. 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 BHK பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ரோடு பார்த்திங்கன்னா தச்சுமையும் ஒரு சிமெண்ட் ரோடுங்க. ப்ராப்பர்ட்டி ரோட்லேருந்து ஒரு 4 ஸ்டெப்ஸ் 5 ஸ்டெப்ஸ் ஹைட் ஏற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும்போதும் ப்ராப்பர்ட்டி ஹைட்டில் தான் இருக்கும். ப்ராப்பர்ட்டிக்கு தச்சுமையும் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் கிடையாதுங்க. அதனால் அவங்க இந்த சைடில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எது தச்சுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் வரும் கண்டிப்பாக. சரி, ப்ராப்பர்ட்டி உள்ளேருந்து பார்த்துடலாம். நல்ல ஒரு அகலமான ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு கார் பார்க்கிங்லேருந்து எந்த ஸ்டெப்ஸும் இல்லாமல் அப்படியே ஹாலுக்கு போகிற மாதிரி வழி கொடுத்துருக்காங்க ப்ளைனாக. இதில் ஒன்று போருங்க, இன்னொன்று வந்து உங்களுக்கு சம்பு. மேலே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாமே காங்கிரீட் ஒர்க் தாங்க. ஃபால் சீலிங்கிறது காங்கிரீட் ஒர்க்கில் தான் பண்ணியிருக்காங்க, பிஓபியில் பண்ணல. சைடில் ஒரு ஸ்லாப்ஸ் போட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்டர் த ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே போல் இன்வெர்ட்டருக்கு உண்டான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு காம்பேக்டான ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு இந்தியன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூமுங்க. மெயின் டோர் அண்டு அறுவகாலோட டிசைனுங்க. அறுவகாலில் எந்த டிசைனில் சிம்பிளாக ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. டோரில் சிம்பிளாக ஒரு ப்ளைன் ஒரு டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹால் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஒரு மாடரேட்டான ஒரு ஹால் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பாருங்க, ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்லாப்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. டிவிக்கு உண்டான யூனிட் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு ஃபுல்லாகவே ஹால்லேயே உங்களுக்கு ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங்கிறது ஆக்சுவலாக காங்கிரீட்டில் தான் பண்ணியிருக்காங்க அவங்க. இது ஒரு ஹேண்ட் வாஷ் ஏரியாங்க. ஃபியூச்சரில் இங்கே ஒரு ஸ்ட்ரிங்க் ஒன்று வைப்பாங்க. ஸோ ஹேண்ட் வாஷ் பண்ணுற ஏரியாவாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பெட்ரூம்லேயே ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து அவுட்டரில் பார்த்தீங்கன்னா அண்டர் த ஸ்டேர்கேஸ் ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூம் ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஒரு காம்பேக்டான பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்லாப்ஸும் ஒரு ராஃப்டரும் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூமுங்க. வாட்டர் ஹீட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஹீட்டர் பாயிண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஷவர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு ஓடிஎஸ் டோருங்க. இது செகண்ட் பெட்ரூம். இந்த செகண்ட் பெட்ரூம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாப்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பூஜைக்கு உண்டான ஏரியாவை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு தான் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தனியாக பூஜை ரூம் தரல. இது செகண்ட் பெட்ரூம். செகண்ட் பெட்ரூமும் ஒரு காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. ஏசிக்கு உண்டான பாயிண்ட் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் ஸ்லாப்ஸும் ஒரு லாஃப்டரும் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூமுங்க. ஒரு 7 to 8 ஃபீட்டுக்கு உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஷவர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஹீட்டர் பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு காம்பேக்டான கிச்சன், ஒரு நார்மல் கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் உங்களுக்கு ஒரு ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே லாஃப்டர் கொடுத்துருக்காங்க எல் ஷேப்பில். ஸ்லாப்ஸ் இந்த சைட்லையும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. பேக் சைடில் ஒரு 3 ஃபீட்டுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு உண்டான பாயிண்ட் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அவங்க.
இதில் ஓடிஎஸ் மாதிரி கொடுத்து மேலே கிரில் போட்டு சேஃப்டி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராப்பர்ட்டியை மற்ற டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே தெரினா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது அதை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் எங்களை அப்ரோச் பண்ணால் மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்படி கால் பண்ணால் உங்கள் ப்ராப்பர்ட்டியை ஒரு டீசன்ட் மார்க்கெட்டில் நாங்கள் சேல் பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ.